லக்கேஜ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்துக்கொண்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா, நாங்க எல்லாத்தையுமே ஆதரவு வீட்டுல கொண்டு வச்சுட்டோம். அப்படியா? 2 வீடு சார் பாத்துருக்காங்களா? உங்களுக்கு எது பாருங்க சௌரியமா இருக்கான்னு. இல்லன்னா என் வீடு சும்மா தான் கிடக்கு, வேணா இருந்துக்கங்க. பரவாயில்ல பொண்ணு தர, போதும், சிம்பிளா இருந்தாலே போதும், 2 நாள் தானே. சரிங்கக்கா, வேற எதுனாலும் கேளுங்கக்கா. நீ இருக்கும்போது எங்களுக்கு என்னடா கவலை? அதானே. டேய், நாங்க நிக்கிறது உன் கோட்ரஸ் தானே? ஆமாக்கா. ஓ சரி சரி சரி. சந்தேகமாவே கேக்குறாங்களே. என்ன? ஒண்ணுல சின்னமோ கண்ணாலே பேசுனாவல. சரி வாங்க, ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி போடலாம் வாங்க. அக்கா, வேற யாராச்சும் பண்ணிக்கலாம்க்கா. டேய், நம்ம இருக்க போற வீடு தானே, நாங்களே பாத்துக்கிடுறோம். அக்கா, திங்ஸ் எல்லாம் என் ரூம்ல இருக்குது, எடுத்துக்கிடுங்க. சரிடா. ஆதிரா, நீ வரலாம்? வரேன். இருந்தாலும் ஆனந்தி ரொம்ப கொடுத்து வச்சா பத்தியா? ஆகா, மீனாக்கா என்னமோ பண்ணிருக்காவ, அதான் இவ இப்படி நிக்கிறா. சரிடா, நான் போயிட்டு வரேன். நம்ம பொண்ணு பார்க்க போணும். ஐயோ, மீனாக்காக்கு கோத்தோடதே பொழப்பா போச்சு. என்ன போட்டு கொடுத்துட்டு போறான்னு தெரியலையே. ஆகா, இவ பாக்குறது பார்த்தா நிச்சயமா என்னமோ கோத்து விட்டுட்டு தான் போயிருக்கா. கல்யாணம் எப்போ? ஓகே சொல்ல வேண்டாமா? ஓகே சொன்னா தானே கல்யாணம் பண்ண முடியும். ஓகேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிடுவீங்களா? பின்ன ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா? ஓகேன்னு சொல்லதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். அப்பா ஓகேனா உடனே கல்யாணம் தானா? ஓகேனா அதுக்கப்புறம் என் நாளை கடத்திக்கிட்டு அடுத்த நோடியே கல்யாணம் பண்ணிடுவேன். உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? பிடிக்குமாவா? உசுறு. அப்படியா? உங்க வீட்ல எல்லாம் சமைச்சிட்டாங்களா? நான் தானே வாழ போறேன். அப்போ அவங்க வீட்ல ஓகே சொன்னா? இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமாமா, ஆனந்தி ரொம்ப நல்ல பொண்ணுதான், நல்ல பாசமா இருப்பா. மீனக்கா கோத்துதான் விட்டுட்டு போயிருக்கா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண? பாக்குறதுக்கு பாவம் போல இருக்கா, என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குதே. அவங்க வீட்ல சமாளிச்சிட்டாங்களா? நான் என்ன பதில் சொல்ல? மீனக்கா, இல்ல, நான் உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட பேசணும். பேசு. ஆனந்திய பிடிச்சிருக்கா? அவனுக்கு பிடிக்காமல? அதெல்லாம் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஆமாமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்கறத நான் உளறிடுவேன். என்ன இவன் ஆதிரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? இவன் வேற பொண்ணு லவ் பண்றான். நான் பார்த்த நேரம்லாம் இவன் இவரை தானே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் விரும்புறதே ஆதிரா. என்ன என்ன பொண்ணுத்துல கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி இருக்குது? ஏன் பேசக்கூடாதா என்ன? இல்ல பேசலாம், என்னன்னு கேட்டேன். அவருக்கு கல்யாணம், அத பத்தி கேட்டுட்டு இருந்தேன். கல்யாணமா? யாருக்கு? அவங்களுக்கு தான். என்ன உளறிக்கிட்டு இருக்கா? நிஜமாவே பொண்ணுக்கு கல்யாணமா? ஆமா, என் ஃப்ரெண்டு தான் பொண்ணு. உன் ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டா இவன் விரும்பலாம்? அப்படியா? கல்யாணம் வரைக்கும் போயிட்டானா? அப்படியா? நான் இன்னும் காதல சொல்லல நினைச்சிட்டு இருக்கேன். நான் வேற அவன் அப்பப்போ தப்பாவே நினைச்சிட்டு இருக்கேன். காதல சொல்லி கல்யாணம் வரைக்கும் போயிட்டானா? எப்போ கல்யாணம்? பொண்ணு வீட்ல ஓகே சொன்ன உடனே கல்யாணமா? பொண்ணு ஓகே சொன்னா காணாதா? பொண்ணுக்கும் இவங்கள பிடிச்சிருக்கு, இவங்களுக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கா. குடிச்சிக்கிற கல்யாணம் இருக்குமா? அப்படியா? பொண்ணு தர பரவாயில்லடா. தைரியமா காதலி சொல்லி கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா? அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவல்ல. என்ன பொண்ணு தலையை கட்டிக்க பண்ணா கொடுத்து வச்சலா தானே இருக்கணும். ஆனந்தி கொடுத்து வச்சவாதா. என்ன சொன்ன? ஆனந்தி கொடுத்து வச்சவான்னு சொன்னேன். ஆனந்தியா? எந்த ஆனந்தி சொல்ற? அதான் என் ஃப்ரெண்டு. எந்த ஊரு? இங்கதான், இதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். ராசிபுரம். என்ன போறோம்? ராசிபுரம். ஆனந்தியா? இல்ல இல்ல, பொண்ணு தர உங்ககிட்ட அப்படி சொல்லானா? ஆமா, நான் கூட அங்க போயிருந்தேனே. பொண்ணு பார்க்கும் போது நான் கூட போயிருந்தேனே. பொண்ணு பார்க்க போயிருந்தா? ஆமா, பாட்டி, மீனத்தை, தமிழத்தை, தாத்தா எல்லாரும் போயிருந்தோம். அப்பமே பேசி முடிச்சிட்டாங்க. ஆனந்திக்கும் பொண்ணு துறைக்கு கல்யாணம்னு. அத அவங்ககிட்ட கேட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, உசுரா. ஓகே சொன்னா கல்யாணம்
இல்ல ஆனந்த் இதெல்லாம் என்ன சொல்லிருப்பா. அப்படிலாம் இல்ல இல்ல, நான் ஆனந்தி விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா, இவங்களுக்கு கட்டிக்கணும்னா கொடுத்துதான் வச்சிருக்கணும். இவா என்ன சோகமா நின்னுட்டு இருக்கா? பீரோ சாவி தருவியா? என்கிட்ட இல்ல. அப்ப எங்க இருக்குது? பீரோக்கு மேலதான் இருக்கு. என்ன ஒரு மாதிரியா நிக்கிறா? என்ன இப்பவுமே யார்ட்டையா வம்பிழுத்தியா என்ன? ஏன் நான் என்னாலே வம்பிழுத்து தான் நிப்பேனா? சும்மா நிக்க மாட்டேனா? கேட்டேன் யாருக்கிட்டயாவது புதுசா வம்பிழுத்திருக்கியான்னு. இப்ப உனக்கு என்னதான் வேணும்? நான் இருக்கிற பாரமா இருந்தா சொல்லு. என்ன சாகடிக்காம விட மாட்டல நீ? நான் என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணல. என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டல. என்னால நார்மலா கூட சந்தோஷமா இருக்க முடியல. என்ன மறந்து கூட என்னால சிரிக்க முடியல. நான் என்ன பண்ணன? காயத்தை கொடுத்து நீ கூட நிம்மதியா சுத்துற. என்னால சிரிக்கவும் முடியல, அழவும் முடியல. ஏன் எனக்கு இப்படிலாம் பண்ணன? ஏன் இப்படி செத்துறத படுத்துன? என் மேல உண்மையான பாசமும் அக்கறை வைக்கிறவங்க கிட்ட சாதாரணமா கூட என்ன பேச விடாம பண்ணிட்டல நீ. சாதாரணமா பேசுறதுக்கு கூட எனக்கு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டல நீ. நான் என்ன பண்ணன? உண்மையான பாசமும் அக்கறையும் கிடைக்காதான்னு ஏங்கினவனா? அது கிடைக்காதவங்களுக்கு தாண்டா அதோட அருமை தெரியும். எனக்கு கிடைச்சி போயிட்டுடா. நான் என்ன பண்ண? நீ எப்ப பார்த்தாலும் என் மேலேயே பழிய போட்டுக்கிட்டு இருக்க. நான் எப்படி மறந்துட்டு போறேன்? அது மாதிரி நீ போக வேண்டியதானே? முடியலையே, என்னால முடியலையே. குற்ற உணர்ச்சியா இருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? தூரமா இருந்திருந்தா கூட ஏதோ மனசுல சுமந்துட்டு சாதாரண வாழ்க்கைய நான் வாழ்ந்திருப்பேன். கூடயே இந்த செத்துறது படுத்துறல நீ. அப்ப நான் இங்க இருக்கதா உனக்கு பிரச்சனையா? பின்ன உன் கூட தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு அது இப்ப இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமும் கூடயே இருக்கியே, அது எவ்வளவு கொடுமையான வழி தெரியுமா? நீ பாட்டுக்கு பாக்குற பிள்ளைங்களை பார்த்து பேசுற, சிரிக்கிற, அது உனக்கு என்ன சகஜமா இருக்கலாம். என்னால முடியல. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா என்னால முடியலையே. குற்ற உணர்ச்சி ஆனா துடிச்சிட்டு இருக்க. நான் எவ்வளவு சித்திராதை அனுபவிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? இதுல நீ தியாகம் பண்றதா நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வேண்டாத வேலை. அதனால நான் தினம் செத்து போயிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்னை விரும்பல. சத்தியமா நானும் உன்னை விரும்பல. ஒருவேளை நீயும் நானும் சேர்ந்து வாழ்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தா கூட சத்தியமா நான் செத்துருவேன். ஆமா, அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் செத்தே போயிருவேன். இப்ப நீ ஒரு துளி கூட என் இதயத்துல இல்ல. இப்ப உன்னை நினைச்ச எனக்கு காதல் வரல. அந்த காதல்னால பட்ட வலிதான் ஞாபகத்துக்கு வருது. ஆதிரா, தயவுசெய்து என் பேரை சொல்லாத. உனக்கு சொல்லதுக்கு தகுதி இல்ல. மனமேடையில இருந்து எந்திரிச்சு போயிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன நீ படுத்தாத சித்திரவதை இல்ல, படுத்தாத அவமானம் இல்ல. உன் இதயத்துல சம்பந்ததுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நான் பட்டுட்டேன். ஆனா நீ தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்குடா. அப்பா ஆசைப்படுறாரு, நானும் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டி புருஷன் வாழ்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசையை கூட என்னால நிறைவேற்ற முடியல. காரணம் நீ. ஆதிரா, சத்தியமா நீதான் காரணம். எனக்குள்ள ஒரு தாழ்மான பண்பு, குற்ற உணர்ச்சி. உன்கிட்ட ஓப்பனா சொல்றதுக்கு என்ன? அவர் என்ன உண்மையா நேசிக்கிறாரு. என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. இது வரைக்கும் எந்த பொண்ணு ஏறெடுத்து கூட பார்த்ததே கிடையாது. அவர் மனசுல மாரணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க, தேவதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. அவரை என்னால ஏத்துக்க முடியல. காரணம் குற்ற உணர்ச்சி, தாழ்மான பன்மை. அவருக்கு நானும் முதல்ல. ஆனா எனக்கு அது மட்டும் இல்ல. நானும் விரும்பினது அவருக்கு தெரிஞ்சதுன்னா நான் அவருக்கு செய்த துரோகம் ஆயிருவேன். எப்படி என்னால சந்தோஷமா வாழ முடியும்? அவர் காதல நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இங்க எல்லாரும் நான் அவரை அலட்சியம் பண்றேன்னு நினைக்கிறாங்க. அவர் காதல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறாங்க. நான் அவர் காதலை ஏத்துக்கிட்டா அவருக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும்.
நல்ல வாழ்க்கைன்னு தெரியுது. அவர் காட்டுற பாசம் பிடிச்சிருக்கு, அவர் காட்டுற அன்பு பிடிச்சிருக்கு. ஆனா அவரை மட்டும் என்னால ஏத்துக்க முடியல. எல்லாரும் என்ன திட்டுறாங்க, ஏன் அவனை இப்படி அலட்சியப்படுத்துறேன்னு. நான் அலட்சியப்படுத்தல, ஒதுங்கிதான் போறேன். அவர் முகத்தை கூட என்னால பார்க்க முடியல. ஒரு பொண்ணு அவர்கிட்ட பேசுனா என்ன அறியாமலே எனக்கு அழுக வருதுடா. நான் அவரை எப்படி விட்டு கொடுக்க பாரு. அவருக்கு இப்ப கல்யாணம், நான் எப்படி வாழ போறேன் யோசிச்சு பாரு. உன்னால பட்ட காயமே இன்னும் இதயத்தை விட்டு போகல. இப்ப எனக்கு அதுக்கு அடுத்த அடி. எல்லாத்துக்கு காரணம் நீ மட்டும்தான். பொண்ணுத்துறைக்கு கல்யாணமா? ஆமா, அவருக்கு கல்யாணம். அவருக்கு கல்யாணம். பொண்ணு பார்க்கறதுக்கு நானே போயிருந்தேன் தெரியுமா? பொண்ணு வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டு தான். என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆமா, ஆனந்திக்கும் அவருக்கும் கல்யாணம். ஆனந்திக்கும் பொண்ணுத்துறைக்கு கல்யாணமா? முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அவன் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அது உன் கூட தான் இருக்குமே தவிர வேற ஒரு பொண்ணு கூட இருக்கவே இருக்காது. அவன் வேற எந்த பொண்ணு ஏறத்து கூட பார்க்க மாட்டான். நீ அவன் காதல ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காம போனாலும் சரி அவன் உன் நினைவாலே வாழ்வானே தவிர இன்னொரு பொண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதே. என்ன சொல்ற? நீ உண்மையிலே லூசுதான். இங்க பாரு, எதுக்கு உனக்கு குத்த வந்துச்சு? உனக்கும் எனக்கும் பேசினாங்க, உனக்கு எனக்கு பிடிச்சது. ஆனா லைஃப் லாங் வரும்போது உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. இப்பவுமே ஒத்து வராது, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி ஒத்து வரும்? நான் ஒதுங்கி போனேன். ஒரு ஆணுக்கும் ஒரு பொண்ணுக்கும் பிடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம். பிடிக்கல, ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைன்ட்டு முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்காத. எப்படா உன்னால மட்டும் இப்படிலாம் பேச முடியுது? நான் நடைமுறையை பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நோத்தி வந்தானா நான் சந்தோஷமா வாழ்ந்து போய்கிட்டே இருப்பேன். முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. என்ன மன்னிச்சிடாதீரா. நீ எவ்வளவு வேதனைப்படுறன்னு எனக்கு புரியுது. உன் குற்ற உணர்ச்சியை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இப்படியே இருந்தனா நீயும் வாழ மாட்ட. என்ன தம்பியா நினைக்கிற அவனும் வாழ மாட்டான். நீயும் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருக்கணும். அவன் ரொம்ப நல்லவன் ஆதிரா. இப்ப சொல்ற ஆதிரா, எனக்கு உன் மேல ஒரு துளி கூட காதல் இல்ல. சொல்ல போனா அண்ணன் ஒய்ஃபா தான் நான் பாத்துட்டு இருக்கேன். என்ன சொல்றா? ஐயா, அவ ஆனந்தி ஓகே சொல்லிட்டா. இவங்க கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொன்னாங்களே. இல்ல, நான் சொல்ல விட மாட்டேன், நான் சொல்ல விட மாட்டேன். என்ன ஆகுறா? தனியா நீ அஸ்தமா இருக்குது. அத்தை, என்ன ஐயா அழுத? அத்தை, ஏன் எதுக்கு? அத்தை, ஆனந்தி ஓகே சொன்னா பொண்ணு தரவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கள. ஆமா, ஓகே சொன்னா கல்யாணம் பண்ணுவாங்க. இல்ல இல்ல என்ன இல்ல இல்ல, அவங்க ஓகே சொல்ல கூடாது. நீ சொல்லலன்னா அவன் தான் சொல்லுவா. இல்ல சொல்லக்கூடாது. ஏன் அது சொல்லுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கு குற்ற உணர்ச்சி அதிகம், நீ அப்படியே இரு. உனக்கு குற்ற உணர்ச்சி அதிகம், அதனால உன்னை உசுரா நினைக்காம பாரு. பொண்ணு தர அவன் மனசு தனம் தனம் நொந்து நொந்து சாகணும். அப்புறம் உன்னை பெத்ததுக்காக உங்க அப்பா மனசு தனம் தனம் தன் பிள்ளை இப்படியே இருக்கால, ஒரு பேரனோ பேத்தியோ பார்த்துட்டு போய் சேர மாட்டோமா? இது வரைக்கும் வாழவே இல்லை, இனியாவது வாழ்வோன்னு காத்துட்டு இருக்காரு. அவரு போய் சேரணும். பேத்திக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தாதான் நல்ல பையன் கையில பிடிச்சு கொடுத்துட மாட்டானே. தினம் தினம் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கிட்டு இருக்காங்களே அன்னைக்குலேத்த அவங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆகணும். இவ்வளவு வெறி நீ போட்டு தள்ளிட்டு தானே உன் குற்ற உணர்ச்சி போகும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தானே உன் குற்ற உணர்ச்சி குறையும். வாய மூடிடு. என்ன குற்ற உணர்ச்சின்னு பேசிக்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும்? இங்க 99% குற்ற உணர்ச்சியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்காக எல்லாரையும் தண்டிச்சுக்கிட்டா இருக்காங்க. அப்படி தண்டிச்சு வாழ்ந்தா இன்னைக்கு பாதி வேற உசுரோட இருக்க முடியாது. தருணும் உன் வாழ்க்கையில வந்தா போயிட்டான், முடிஞ்சது. கண்ணாடி உடைஞ்சதுக்கு அப்புறம் ஒட்ட வச்சாலும் அது பழைய அழக கொடுக்காது. அப்படிதான் நீனும் தரணும். நாங்க என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தோம். எப்படியாவது உங்க ரெண்டுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா அப்புறம் பிள்ளை குட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சகஜ நிலைக்கு மாறிடுவீங்க. அப்புறம் புதுசு முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்துருவீங்கன்னு நினைச்சோம். ஆனா அதுக்கு கூட நீங்க 2 பேரும் ஒத்து வரல. அதனாலதான் நாங்க எந்த முடிவுமே நாங்க எடுக்க முடியாம இருந்தோம். நீ உனக்கு மட்டும் தண்டனை கொடுக்கல, சுத்தி இருக்க எங்களுக்கும் தண்டனை கொடுத்துட்டு தான் இருக்க. ஆனா இது எல்லார விட ரொம்ப பாவம் யாரு தெரியுமா? பொண்ணு துறைதான். வாழவே இல்ல, வாழணும்னு ஆசைப்படுறான் உன் கூட.
எந்த பொண்ணையாவது ஏறெடுத்து பாக்குறானான்னு பாரு. 1000 அழகி சுத்தி நின்னாலும் அவன் கண்ணு தேடுறது என்னமோ ஒண்ண மட்டும்தான். காதல சொல்ல மாட்டியா, உன் கூட சேர்ந்து வாழ மாட்டோமான்னு ஒவ்வொரு நாளும் அந்த பையன் கனவு கண்டுகிட்டு இருக்கான். இன்னொரு ஆளை நீ தண்டிச்சிட்டு இருக்க. உன்னை பெத்தவர உன் அம்மாக்காரி கொடுத்த தண்டனை போதாதே. வாழ்க்கை கொடுக்குறேங்க பேர்ல வாழ்க்கைய கொடுத்துட்டு தட்டி பறிச்சுட்டு போயிட்டா. தனி மனுஷனா இத்தனை வருஷம் தனியா வாழ்ந்திருக்காரு. எந்த சுக துக்கம் எதுவுமே அனுபவிக்காதவரு. உனக்கு ஒரு நல்லதை பார்த்துட்டு அது மூலம் தான் வாழ்க்கைய வாழ்ந்துட மாட்டோமான்னு கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அவரே சேர்த்து தனி குற்ற உணர்ச்சி தள்ளிட்டு இருக்க. பாரு, எல்லாருக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். நான் குற்ற உணர்ச்சியா இருக்கேன்னு மத்தவங்களை தண்டிக்க கூடாது. அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தா அந்த தண்டனைய நாம தான் அனுபவிக்கணும். அந்த தண்டனைய மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது. நான் இப்படி விரும்பிட்டேன், அதனால என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் இப்படிதான் இருப்பேன்னு நீ உனக்கு நீயே தண்டனை கொடுக்கல. இது மத்தவங்களுக்கு சேர்த்துதான் நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. என்னத்த பேசுறீங்க? நீங்களே சொன்னீங்க 1000 அழகி சுத்தி நின்னாலும் அவர் கண்ணு தேடுறது என்னமோ என்ன மட்டும் தானே. அது எனக்கும் தெரியும். அதனால தானே ஏதாவது ஒரு பொண்ணு அவர் பக்கத்துல போய் நின்னாலே எனக்கு தாங்க முடியல. எனக்கு மட்டும்தான் அவர் சொந்தமா இருக்கணும்னு தோணுது. அதே மாதிரி தானே அவர் எனக்கு எப்படி உண்மையா ஒத்தமா இருக்காரோ அப்படிதானே நானே இருக்கணும். இப்பவுமே அப்படிதான் இருக்க. என்ன சொல்றீங்க? பக்கத்துல ஒரு பொண்ணு போய் நின்னாலே உனக்கு பொறுக்க மாட்டேங்குது. எப்படி நீ அவனை விட்டு கொடுப்ப? அவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை விட்டு கொடுத்துட்டு நீ வாழ்ந்துருவ, செத்து போயிருவ. ஆதிரா, நான் இல்லாத வாழ்க்கைய இவ வாழ்ந்துக்கிட மாட்டா. அப்படின்னா இவ மனசுல நான் இருக்கேன். ஆதிரா மனசுல நான் இருக்கேன். ஆதிரா மனசுல நான் இருக்கேன். இது போதும். அவங்க இல்லாத வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். அவரை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். ஒரு வேலை விட்டு கொடுக்க வேண்டியது வந்து என்ன, நான் உசுரோட இல்லைன்னு அர்த்தம். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இது போதும்க்கா. நான் எத்தனை வருஷம் நான் காத்திருப்பேன். பழைய ஆளுதான்டா நீ. ஆமா, விக்கி எதுக்கு கோவமா பேசிட்டு இருக்கா? எக்கா, என்னடா இவ என்கிட்ட உளனதா விக்கிட்ட உளறிப்பாளா? ஏண்டா என்கிட்ட சரசம் பண்ணி அவங்க அம்மா அப்பா பெத்துட்டு இருக்காவளா? என்னடா சொல்ற? உளறிட்டாளா? அப்படிதான் நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்கக்கா. டேய், அவன் ஒரு முரட்டு பையன். டேய், தாலியோட போறான்டா. சரிக்கா, விடு. நல்ல காரியம் தானே பண்ணுதான். டேய், வாடா. சரி வாங்க. அக்கா, சப்பா கண்ணு கட்டுதே. ஆதிரா மனசுல நான் இருக்கேன்க்கா. நான் இருக்கேன். அக்கா வாங்கக்கா. நான் ஆதிரா மனசுல இருக்கேன். அது போதும் எனக்கு. ஆதிரா, உன் மனசுல இருக்கிறது தெரிஞ்ச உடனே எனக்கு ரெக்க கட்டி பாருன மாதிரி இருக்குது. கூட ஒரு கண்ணதாசன் தான் உண்மை படித்ததாலே